அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ராமசுப்ரமணியம் பேசுகிறேன். ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பயன்படுத்துகிறா நீங்கள்? அப்படியானா இந்த அப்டேஷன் உங்களுக்காகத்தானே. இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஸ்லாப்பு அப்ராக்சிமேட்டாக 100 MKIP பிடிக்கும். இந்த 100 MKIP நம்ம போர் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்தினத்தில் அந்த சென்ட்ரிங் ஷீட்டு, அந்த பிளேவுட்டு, ஜாக்கி எல்லாமே சரியான ஒரு பாதுகாப்புடன் இருக்கிறதாங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் நம்ம பயன்படுத்தலாம்ங்கிறத நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுதினம் நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தயாராகிட்டீங்க, ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுக்கும் ஷெட்யூல் கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கும்போது காலையில் சரியாக ஒரு 9 மணிக்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த காங்கிரீட் வண்டியானது உங்களுக்கு சைட்டை நோக்கி ரீச் ஆயிருச்சு. அந்த டயத்துலேருந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறது தான் இந்த அப்டேஷனில் முக்கியமானது. வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் இந்த நண்பர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அந்த காங்கிரீட் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தளத்தில் நல்லா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணி முழுமையாக நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அது வெயிலின் தாக்கத்தால் சில டெம்பரேச்சர் கூடுதலாக இருந்திருக்கலாம். அதனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, வாட்டர் ஸ்ப்ரிங்கிங் பண்ணியாச்சு, காங்கிரீட்டும் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 by 1 ட்ரக்கு காலி ஆகிட்டு இருக்கு. தளம் மேலே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியல் போட்ட காங்கிரீட் ஃபைனல் செட்டிங் ஹவர்ஸ் நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். 4 மணிலேருந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த நேரம் ஃபைனல் செட்டிங் ஹவர்ஸை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். மேலே அழகாக நம்ம கால் வச்சு நடக்கலாம். நீங்கள் அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். நம்மளால் மட்டப்பலகை வச்சு நல்லா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அதை லெவல் பண்ணுறதுக்காண்டி மட்டப்பலகை வச்சு நல்லா தட்டியிருப்பார். இந்த மட்டப்பலகை வச்சு தட்டும் போது டாப் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்லர்ரி தான் மேலே இருக்கும். இந்த ஸ்லர்ரி ட்ரை கண்டிஷன் ஆகும்போது அந்த வெயிலின் தாக்கத்தால் சில கிராக்குகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்லர்ரியில் ட்ரை ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராக் அமையும் அந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபைனல் செட்டிங் ஆஃப் டயத்தில் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் லைட்டாக மேல் டாப்பில் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நம்மால் அந்த ப்ரூமிங் ப்ரஷ்ஷு ஆர் குச்சி விளக்குமாறுன்னு நம்ம சொல்லுவோம். அதை பயன்படுத்தி அந்த டாப் லேயரில் அந்த சின்ன கிராக்ஸை அந்த நேரத்துலேயே ப்ரூமிங் ப்ரஷ் வச்சு குச்சி விளக்குமாறு வச்சு நல்லா நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அவங்க அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த கிராக்கை அங்கேயே நம்ம சரி பண்ணிடுறோம். இவ்வாறு ஒரு பாதுகாப்பான செயலை நீங்கள் செய்யும்போது ஒரு பெட்டர் குவாலிட்டி சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.